2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எங்க கோணம்பட்டி கிராமத்துக்கு போதிய பஸ் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் வேண்டாம் சார். எங்க ஊருக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் இல்ல ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்தா போதும். இந்த ஒரு கோணம்பட்டிக்கு ஏன் பஸ் நிக்க மாட்டேங்குது? ஏன் நாங்களா கோணம்பட்டிக்காரங்க பஸ்ல போக கூடாதா? உள்ளேயே 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ் ஏறுறோம். சும்மா ஏறல. அவசரமா போறவங்க எப்படி போக முடியும்? அந்த வைரலா போன வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பிரஸ்க்கும் நிறைய கட்சிக்கும் போயிடுச்சு. அப்படி போனனால எங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாசி தொகுதியில் இருக்கிற மினிஸ்டர் கீர்த்தனா மேம், மாண்புமிகு மினிஸ்டர் கீர்த்தனா மேம், அவங்க இன்னைக்கு எங்கள் கோணம்பட்டி கிராமத்துக்கு ஒரு டீம் அனுப்புனாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா பக்கம் அவங்கள டிவிக்கே பட்டாசுராமுன்னு சொல்லுவாங்க. அவங்க டீமோட இன்னைக்கு வந்திருந்தாங்க. அப்படி இன்னைக்கு வந்தவங்க நம்ம கோணம்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட எங்களோட கோரிக்கைகளை வாங்கிக்கிட்டாங்க. அது எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்கள் ஊர் ஸ்டாப்பில் சிட்டி பஸ் நிற்காது, பிரைவேட் பஸ் நிற்காது. அதுவும் இல்லாமல் நேர்வழியில் போட்டு பஸ் மட்டும் தான் நிற்கும். அந்த பஸ் ரொம்ப போதிய அளவில் இல்லை, டைமுக்கு கிடைக்கிறதில்ல எங்களுக்கு. அதனால இப்போ எங்களுக்கு 2 கோரிக்கை என்னன்னா, ஸ்டாப்பில் போதிய பஸ் வசதி எங்களுக்கு டைமிங்க்கு இருக்கணும், கொஞ்சம் டைமுக்குள்ளே இருக்கணும். இன்னொன்று ஊருக்குள்ள வரைக்கும் பஸ் வரணும்னு சொல்லி 2 கோரிக்கை வச்சுருக்கோம். அதை வாங்கிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கோணம்பட்டி கிராம மக்கள் சார்பாகவும் மினிஸ்டர் மாண்புமிகு மினிஸ்டர் கீர்த்தனா மேம் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.